ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீடியோவில் டே 2 விலாக் தான் பார்க்க போகிறோம். நேற்று வந்து டே 1 விலாக் போட்டாச்சு. இன்றைக்கி டே 2 விலாகில் இன்றைக்குமே ஸ்கூலுக்கு போகிறது, அங்கே சாப்பிட்றது, என்ன நடக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. அது மட்டும் கிடையாது, இந்த வீடியோலையே இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த தீபாவளிக்கு ரொம்பவே கரண்டில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கிற சாரீஸோட கலெக்ஷனும் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மார்னிங் பார்த்தீங்கன்னா இது வந்து கத்திரிக்காய் செடி ஊனி வச்சுருந்தேன். ஸோ எந்திரிச்சோன்னா அதை தான் வந்து பார்த்தேன், எந்த நிலமையில் இருக்குது தண்ணி ஊற்றுறதுக்காக அப்படின்ட்டு. அது இன்னும் வளரலை. ஸோ பார்ப்போம் அது இன்னும் எந்த ரேஞ்சுக்கு போகுது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்ததாக ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். ரெடி ஆகிட்டு காலையில் தோசை ஊற்றி சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு தோசையும் ஊற்றி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா இன்றைக்கி பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஏர்லியாகவே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து சீக்கிரமாக போயிட்டேன். நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ தூரம் நடந்து ஃபாஸ்ட்டாக கடைசி நேரத்தில் போனேன் அப்படிங்கிறத. இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம், 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே கிளம்பி போவேன்ட்டு போனேன். போகிறப்பே பார்த்தீங்கன்னா என் லஞ்ச் பேக்கை ஆல்ரெடி இருக்கிற 2 மேம்ஸ் வந்து ஒரு வண்டியில் போயிட்டு இருந்தாங்க. இதையே நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கிட்டு போகிறீங்க, நாங்கள் தூக்கிட்டு போகிறோன்னு சொல்லி ஹெல்ப்பாக வந்து அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ லஞ்ச் பேக்கை கொடுத்துட்டு நான் போனேன். நல்லா மழை வர மாதிரி இருந்தது, ஒரே மேகமூட்டமாக இருந்தது. அதோட ஸ்கூலுக்கு போயாச்சு. மதியானம் லஞ்சு பார்த்திங்கன்னா 1 வீக்காக வந்து பிரியாணி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி பிரியாணி தான் எடுத்துகிட்டு வந்தேன்னா அப்பா வந்து மதியானம் சூடாக கொடுத்துட்டு போனாங்க பிரியாணி. அதுக்கப்புறம் இன்றைக்கி கொண்டுட்டு வந்த எல்லா லஞ்சையும் வச்சு ஒன்றா ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ஒருத்தவங்க வெஜ்ஜு, அதனால் அவங்க அதில் இல்லவே இல்லை. ஸோ ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மீட்டிங் இருந்தது டீச்சர்ஸ்க்கு. அப்புறம் டீச்சர்ஸ் மீட்டிங்கை முடிச்சதோட இனிமேல் நாங்கள் இங்கிலீஷ் தான் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறமா இங்கே 2 மேம்ஸ் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ், உலக நாலேஜ், இங்கிலீஷ் பேசுற ஸ்டைல்ல தான் விழுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்புற நேரம் ஆயிடுச்சு. சரி நான் பாய் சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படிங்கிறப்ப போகிற வழியில் தானே இருக்குது, நீங்கள் ஏன் 2 கிலோமீட்டர் நடந்து போகிறீங்க, நான் உங்களை ட்ராப் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மேம் சொன்னாங்க. சரின்னு நானும் அவங்களோட சேர்ந்து அதுக்கப்புறமா அவங்க எங்கள் வீட்டில் வந்து ட்ராப் பண்ணுறதுக்கும் வந்தாங்க. ஒரு வழியாக இன்றைக்கி பிடிஏ முடிஞ்சிச்சு. பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் முடிஞ்சு அதை பற்றி சம்மந்தமாக நாங்கள் பேசிட்டு போயிட்டு இருந்தோம். இப்படி நாங்கள் 2 பேர் பேசிட்டு போனதுலேயே வீடு எங்கே இருக்குன்னு சொல்ல மறந்தாச்சு. ஒரு வழியா வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ரொம்பவே பெரிய ஹெல்ப் அப்படின்னு தான் சொல்லலாம். வீட்டுக்கு வந்தோடனே அடுத்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கரண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க இந்த ஸ்பேஸ் சில்க் சாரீ எல்லா இடமும் நம்புறீங்களோ இல்லையோ, நீங்கள் எங்கே வேணாலும் போய் செக் பண்ணி பாருங்கள். 1000, 1200, 1400 இந்த மாதிரி தான் அதிகமாக விற்றுட்ருக்காங்க. ஆனால் நம்ம பேஜில் பிலோ 1000 இருக்குது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சாரீ வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நிஷா S6 அப்படிங்கிற இன்ஸ்டாகிராமை டைப் பண்ணிங்கன்னா அதுக்கு DM பண்ணுங்கள். சீக்கிரமாக உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 3 சாரீ முடிஞ்சிட்டு. தனிமையிலே துடிப்பது எதுவரை சொல்லுவே, தனிமையிலே துடிப்பது எதுவரை சொல்லுவேனே, இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி, கடலா புயலா இடியா மழையா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே சப்போர்ட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.